பூங்கா வனம். நாங்க பூங்காவிலேயே மரம் வளர்க்குறோம் பாருங்க. எப்படி பாருடா அந்த சுத்த சுந்தராஜன் சருக்கு மரம். இந்த பாருங்க சருக்கு மரம் பாருங்க. உலகத்திலே 2வது பூங்கான்னு வேற சொல்லிட்டேன். இதுல வேற கூகுள்ல வேற சர்ச் பண்ணுவாங்க இந்த இடம் எங்க இருக்குதுன்னு. கூகுள்ல அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் மெயின் ரோடு செட்டிக்குளம் பக்கத்துல சிறுவர் பூங்கா உலகத்திலே 2வது பாருங்க. எங்க ஊர் மாநிலத்தின பெருமையா தானே சொல்லணும். ஊஞ்சல் இதுல குழந்தைங்க ஆடும் பாருங்க. இப்படி சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனாக்கா ஆமா பூட்டிடும். இந்த பாருங்க உடனே சாலையெல்லாம் விரிவுபடுத்திட்டு என்ன மாதிரி அற்புதமான திட்டம்லாம் தீட்டு பாருங்க. உலகத்துல எங்க இருந்துன்னா நான் இனிமேல் வீடியோ போறதை விட்டுறேன். இப்ப இருக்கிறவரு இந்த பூங்காவை எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா? தொலைநோக்கு சிந்தனையோட செய்யறாரு. அந்த சுத்த சுந்தராஜன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்க நான் இங்க எந்த இடத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் மெயின் ரோடு செட்டிக்குளம் பக்கத்துல சிறுவர் பூங்கா உலகத்திலே 2வது பாருங்க. இடத்துல வந்து பூங்கா அமைச்சிருக்காங்க. வாங்க எப்படி சூப்பரா இருக்குது பாருங்க. ஏன்னா என்னுடைய மாநிலத்தினுடைய பூங்காவை நான் சொன்னதுன்னா உங்களுக்கு பெருமையா இருக்கும். வெளியால சொன்னா புரிய வைக்காது. ஏன்னா இந்த பூங்காவுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். இந்த பூங்காவுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பரா இருக்குது பாருங்களேன். இதான் பூங்கா ஃபுல்லா பாருங்க. எவ்வளவு இருக்குது பாருங்க. வாங்க இங்க வாங்கலாம். இங்க ஓடாங்களா குழந்தைங்க வந்து சறுக்கு மரம் விடாது இல்ல, அது எப்படி இது பாருங்களா. வாங்கலாம் சறுக்கு மரம் விடுறதுங்க பூங்காவில் இருக்குல்ல பாருங்க. எவ்வளவு அற்புதம். அதாவது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா உலகத்துல 2வது பூங்கா இது. நான் வந்து பாண்டிச்சேரி எங்க ஊர் மாநிலத்தின பெருமையா தானே சொல்லணும். நான் எங்கே ஏமாத்துறேன்? இங்க பாருங்க குழந்தைங்க விளையாடுற இடமா இல்லையா? நான் போய் சொல்றேன் மாதிரி. இது பாருங்க இது மேல ஏறி குழந்தை 2 வயசு சின்ன குழந்தைங்க ஏறி வாங்கலாம். இந்த இது உள்ள வரும் சறுக்கு மரம். இந்த பாருங்க சறுக்கு மரம் பாருங்க. நான் எப்படி ஏமாத்துறேன்? உலகத்திலே 2வது பூங்கா இது. எங்கன்னா பெரியவங்களாம் வந்து இங்க வந்து இருக்குது கிடையாது. சின்ன குழந்தைங்க பாருங்க ஊஞ்சல். நீங்க எங்க பாத்திருப்பீங்களா சொல்லுங்க? இல்ல கீழே பாருங்க. கீழே வந்து அடி மெத்த மேல இருக்கும். குழந்தைங்க திடீர்னு ஊஞ்சல் ஆடும்போது கீழே ஊந்துதுன்னா மெத்த மேல இருக்குங்க. ஆமா இந்த மாதிரி சரி பண்ணுங்க. என்னுடைய ஊரும் பெருமைய நான் சொன்னதை நீங்க நம்புவீங்க. ஊஞ்சல் இதுல குழந்தைங்க ஆடும் பாருங்க. இப்படி ஆடும். இது மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாரு பச்சை சேனுக்கு பாருங்க. மரம் வளர்ந்துறீங்களா? நாங்க பூங்காவிலேயே மரம் வளர்க்குறோம் பாருங்க. எப்படி பாருங்க. இத பாருங்க. இதுல ஒரு குழந்தை ஆடும். இதுல ஒரு குழந்தை ஆடும் பாருங்க. இதுக்கு மேல என்ன புரிஞ்சுதுங்களா? உலகத்திலே 2வது சிறுவர் பூங்கா எங்க இருக்குன்னு நீங்களே கூகுள் தெரிஞ்சுங்க. கூகுள்ல சர்ச் பண்ண தெரியும். கூகுள்ல அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் மெயின் ரோடு செட்டிக்குளம் பக்கத்துல சிறுவர் பூங்கா உலகத்திலே 2வது பாருங்க. இதுக்கு எதுக்கு திரும்ப அடுக்கி வச்சிருக்கிறோம்? இது எதுக்கு அடுக்கி வச்சிருக்கோம்? குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இத பாருங்க குச்சி வச்சுன்னு விளையாடும்ல விளையாடுறதுக்கு. ஆபத்துல விளையாட்டு. சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனாக்கா ஆமா பூட்டிடும். இந்த பாருங்க. ஆமா இந்த பாருங்க. ஆனா பூட்டுவான். ஆனா பூட்ட முடியாது. இங்க பாருங்க இவ்வளவுதான் அடையும். பூட்ட முடியாது. இந்த மாதிரி பூங்காவை நீங்க பாத்துட்டீங்கன்னா உலகத்துல நான் அதோட விட்டுறேன். இந்த மாதிரி பூங்காவை விட்டுறேன். நீங்க வந்து பாருங்க பூங்காவை பாருங்க. இந்த மாதிரி பூங்கா எங்கேயாவது ஆசியாவில் எங்கேயா இருந்தா ஏன் ஆசியா விடுங்க. உலகத்துல எங்கேயா இருந்ததுன்னா நான் இனிமேல் வீடியோ போறதை விட்டுறேன். நீங்க வாழ்த்து தெரியும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற அவருக்கு கும்பிட்டு போட்டு வாழ்த்து. இப்ப இருக்கிறவரு இந்த பூங்காவை எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா? நீங்க பசங்க விளையாடும் போது அழுக்காகும்ல, சட்டை அழுக்காகும், உடம்பு அழுக்காகும். அதுக்கு என்ன பண்றாங்க? அரசாங்கம் என்ன பண்ணிக்குதுன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் மாத்தின்னு வீட்டுக்கு போலாம். கலரா இருக்கும். அப்படியே எல்லாம் லைட்டு பாட்டிலா இல்ல பாட்டில் இதெல்லாம் பாருங்க. எவ்வளவு செடி மலைஞ்சுது பாருங்க. அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், விஷ பாம்புலாம் இருக்கும். ஏன்னா அதுவும் வாழணும்ல பூமியில. பூங்கா வனம். ஆமா ரைட் நீங்க சொல்றது கரெக்ட். பூங்கா வனம். வனம் வந்து காடுகள் சார்ந்த இடம். பூங்கான்றது பூக்கள்லாம் பூத்து அழகா இருக்கிற இடம். ஆமா ரைட் பூங்கா வனம். ஐயோ சூப்பர் விஷயம். ஆமா சூப்பரான விஷயம். நான் மொத்தமா சொல்லிட்டேன். என்னுடைய பாண்டிச்சேரியுடைய புகழ நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும். உலகத்திலேயே 2வது பூங்கா வனம். எல்லாம் வராங்க. எல்லாரும் பாண்டிச்சேரி எல்லாரும் வராங்க.
எல்லாம் வராங்க. ஏன்னா இது சொல்லிட்டேன். ஏன் சொல்லிட்டேன்னா உலகத்திலே 2வது பூங்கான்னு வேற சொல்லிட்டேன். இதை பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இதுல வேற கூகுள்ல செக் பண்ணுவாங்க, இந்த இது இருக்குது, அடையாளத்துல எங்க இருக்குது. அதான் உடனே என்ன பண்ணிட்டாரு பாருங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய அவருடைய மூளையை பாருங்க, அறிவை பாருங்க. தொலைநோக்கு சிந்தனையோட வருங்காலத்துல இந்த பூங்கா பார்க்க பல ஆயிரம் கோடி பேரு சுற்றுலா தலமாயிடும் வருவாங்க. வரும்போது சாலை வசதி வரும் இல்லையா, சாலை குறுகலா இருக்குது. அதுக்காக பாருங்க, சாலையில இருக்கிற வீடுலாம் அகலப்படுத்திட்டு வர்றவங்க சுற்றுலா பயணிகளை ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு உடனே சாலையெல்லாம் விரிவுபடுத்தி என்ன மாதிரி அற்புதமான திட்டம் தீக்குங்க. யாருக்குமே வராது இந்த திட்டம். உங்களை பாராட்டணும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர். இந்த இடத்துல எந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சாலும் இந்த சுற்றுலா இதை பாராட்டுவார். இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன கடமையோ, மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோன்னு உணர்ந்து செய்யறாரு பாருங்க. கடமையை கரெக்டா செய்யறாரு பாருங்க. பாத்தீங்களா, நான் வேற அறிவிச்சுட்டேன், வர உலகத்துல 2வது பூங்கா வனன்னு வேற அறிவிச்சுட்டேன். நீங்களும் பாக்குறது ஆர்வமா இருப்பீங்க. தொலைநோக்கு சிந்தனையோட செய்யறாரு. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.